ஓம் நம பிள்ளையார்பட்டி கற்பவநாயகரையை போற்றி போற்றி. ஓம் நம கணக்கப்பட்டி கூட்ட சபைகள் திருவடியை போற்றி போற்றி. ஓம் நம சங்கரவேல் பாம்பாட்டி சித்தர் தவத்திருயோகி சித்தராஜசன் திருவடியை போற்றி போற்றி. வணக்கம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலனான கன்னிராசிக்கான பலன்களை பார்ப்போம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கு. அது குரு பார்வையில இருக்கு. ஆக 4ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை வீட்டிலே இருக்கிறதுக்கு பிடிக்காது. குரு பார்வை இருக்கிறனால வேற வழி இல்லாமல் இருப்பீங்க. இருந்தாலும் தாய் தந்தையான பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்கும். அதனால கவலைப்படுவாங்களாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. எங்கிருந்து? மிதுனத்திலிருந்து. மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 5ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்குறாரு. படிப்பு சம்மந்தப்பட்டது, குடும்ப சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நற்பலன்களை கொடுக்கும். ஒரு எக்ஸாம் எழுத முயற்சி பண்ணாலோ, எக்ஸாம் எழுத போனாலோ, அதுக்கு முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 2026ஆம் ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பணப்புழக்கம் பரவாயில்லாமல் இருக்கும். பண கஷ்டம் இருக்காது. சில பேர் டீ குடிக்க சாப்பாடு வழி இல்லாமல் இருப்பாங்க. அந்த கஷ்டம்னு கன்னிராசிக்கு இருக்காது. 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வீடு வாகனம் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஏண்டா இருக்கிறோம்னு தோணும். 4ஆம் இடத்தை சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கு. குரு பார்க்குறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த 6ல் சனி ராகு. எதிரிகளால், மறைமுக எதிரிகளால் தொல்லைகள். சில பேர் நல்லா பழகிற மாதிரி பழவாங்க, சில பேர் ஏமாத்திடுவாங்க. நட்பு வட்டாரத்தில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து பழகணும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி ராகு இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடமா இருந்தாலும் உங்களுக்கு அது கும்பத்துக்கான மூலத்திரிக்கான வீடு. ஆனால் அந்த இடத்துல இருந்து சனி ராகு விலகி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி வந்துடுவார். அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல வரும்போது அது கலத்தர ஸ்தானம், நட்பு ஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்படிங்கும்போது நட்பு வட்டாரத்தில், பெண்கள் வட்டாரத்தில், குடும்பத்தில் கவனமாக பார்த்து பேசணும், கவனமாக பார்த்து பழகணும். இல்லைன்னா பண கஷ்டத்தை ஏற்படுத்திடும். இப்போ கன்னிராசிக்கு 5 சனி 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. 8ஆம் இடத்துக்கு இல்லை, 7ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 7ஆம் இடத்துக்கு வரனால குலதெய்வ கோயிலுக்கு சென்று நீ வேண்டிக்கிட்டு விநாயகரை தினமும் வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிக்கான வெற்றிகள் அனைத்தும் உங்களை தேடி வரும். மிக மிக கவனம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு. விநாயகரை வழிபடுவாங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். ஆக மொத்தத்தில் 2026 கன்னிராசிக்கான புத்தாண்டு பலன் உங்களோட முயற்சிக்கேற்ற வெற்றியையும் நன்மைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள், சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.